வணக்கம் வந்தன மக்களே, இது தமிழச்சி குரல், உங்களில் ஒரு குரல். இந்த காணொலியில் நீங்கள் பார்க்க போகிற சிறுகதை பரிவாதினி. பரிவாதினி அப்படிங்கிற அர்த்தம் என்ன அப்படின்னா, உடனிருந்து வாசிப்பவள் அப்படிங்கிறது அர்த்தம். ஒரு பெண் இளவரசர்னு தெரியாமல் அவரை காதலிச்சதுக்கப்புறம் இளவரசர் ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. அந்த கோரிக்கையை அவன் நிறைவேற்றுறாளா இல்லை அவள் வாழ்க்கை எப்படி ஆகுது? வாங்க கதைக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். இந்த கதையோட ஆரம்பத்தில் விந்திய மலையிலேருந்து அருவி ஊற்றி அது ஒரு ஆறாக பெருகி போயிட்டுருக்கு. அந்த ஆறுக்கு இரு பக்கமும் புல்வெளிகள், அழகான மரம் செடி கொடிகள், நல்ல ஒரு அடர்ந்த காடு. அந்த காட்டில் நின்றுட்டு ஒருத்தன் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் என்ன வேடிக்கை பார்க்குறான் அப்படின்னா, புத்த விகாரங்களையும் அந்த கோயில் மாதிரி கட்டியிருப்பாங்க இல்லையா, அதோட சிற்பங்களையும் உள்ளே குகைக்குள்ளே குடஞ்சி உள்ள ஓவியங்கள் வரைஞ்சிருக்காங்க. இப்போ அந்த அஜந்தா எல்லோரா ஓவியங்கள்லாம் பல வருடங்கள் ஆகியும் அழியாமல் இருக்கு இல்லையா, அந்த வர்ணம்லாம் கலர்ஸு அதெல்லாம் அழியாமல் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கான். அதுவும் இல்லாமல் இவங்க எப்படி வரைகிறாங்க, இவங்க எப்படி சிற்பம்லாம் செதுக்குறாங்க, இவங்க எப்படி வண்ணம் தீட்டுறாங்க, எந்தெந்த கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் ரொம்ப ரசிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த கோயில்கள் புத்த விகாரம்லாம் விடிய காத்தால் அந்த முகில் அந்த மேகங்கள் விளங்கும் போது அழகாக அங்கே பொன் மாளிகை மாதிரி தெரியும். அதுக்காக நின்று தூக்கத்துலேயே, அதாவது விடிய காத்தாலே எந்திரிச்சு நின்று அந்த கோயில்கள் விலகி போய் அந்த பொன் நிறமாக மாறி அழகாக தெரியறத நின்று வேடிக்கை பார்த்துட்டு அழகாக ரசிச்சிக்கிட்டு இருக்கான். அதுக்காக இவன் என்ன பண்ணுறான்னா, நைட்டே எந்திரிச்சிட்டு டெய்லி இதே வேலையாக பண்ணிகிட்டு இருக்கான். இவன் யார் அப்படின்னா, இவன் பேர் குணபரன். குணபரன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அங்கே ஓவியம் திட்டுற ஒரு முதியவருக்கு உதவியாளராக இருக்காப்புல. அவர் எதுக்காக வந்திருக்காரு அப்படின்னா, அந்த கலர்லாம் எப்படி கலக்கிறாங்க, எப்படி குகையில் ட்ராயிங் பண்ணுறாங்க, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்போ வந்திருக்காப்புல. ஒரு உதவியாளராக, முதியவருக்கு உதவியாளராக வந்திருக்காரு. இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ரொம்ப நாள் ஆசை அந்த விகாரத்துக்குள்ளெல்லாம் போய் அங்கே இருக்க ஓவியங்கள்லாம் பார்க்கணும். அந்த கோயில் மாதிரி இருக்கும் இல்லையா, புத்த பிக்ஷுக்கள்லாம் சாமி கும்பிடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிற இடத்துக்கு உள்ளே போய் அதெல்லாம் பார்க்கணுங்கிறது ஆசை. அதனால என்ன பண்ணுறாருன்னா, படிக்கட்டு ஏறி போயிட்டு உள்ளே போய் ரசிச்சிட்டு இருக்காரு. அந்த கோயிலில் என்னென்ன ஓவியங்கள்லாம் வரைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே என்ன நடக்குதுன்னா, புத்த பிக்ஷுக்கள்லாம் உள்ளே வந்துடுறாங்க. ஓவியர்களுக்கு அந்த கோயிலுக்குள்ளே அனுமதி இல்லை. ஒன்லி போகிறது யார் அப்படின்னா, புத்த பிக்ஷுக்கள் மட்டும்தான் உள்ளே போக முடியும். ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, யாருக்கும் தெரியாமல் உள்ளே வந்ததுனால ரொம்ப பயந்துக்கிறாரு. அமைதியாக உட்கார சொல்லி ஒரு பெண் வராங்க. அவங்க தான் ஹீரோயினி பரிவாதினி. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அமைதியாக இருங்க, சத்தம் போடாதீங்க அப்படின்னு சொல்லி யாருக்கும் தெரியாமல் அவரை வெளியில் கூட்டிகிட்டு போகிறாங்க. குணபரனை வெளியில் கூட்டிகிட்டு போகிறாங்க. இவளை பார்த்தோன்னே குணபரனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப அழகாக இருக்கா. இவள் யார் அப்படின்னா, இவள்கிட்ட நம்ம நிறைய டைம் பேசியிருக்கோம், இவள்கிட்ட நம்ம பார்த்துருக்கோமே அடிக்கடி அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது தான் தெரியுது. இவர் இவ யார் அப்படின்னா, அந்த முதியவரோட மகள். அவள் பேர் பரிவாதினி. அவள் என்ன பண்ணுறா அப்படின்னா, எதுக்காக இங்கே நின்றுட்டுருக்கீங்க, யாராவது பார்த்தா என்ன நினப்பாங்க, நைட்லேயும் ஒலாத்துறீங்க, எதுக்கு ஒலாத்துறீங்க, புலியெலாம் இருக்குது, வேட்டையாடிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, உங்கள் வாசனையே போதாதா, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நம்ம நைட்டில் வர்றதும் நம்ம பிக்ஷுக்களுக்கு பின்னாடியே தொடர்ந்து வர்றதும் இவளுக்கு எப்படி தெரியுது, அப்போ இவளும் நம்மளை ஃபாலோ பண்ணுறா, நம்மளை பிடிச்சிருக்க மாட்டேங்குது, நம்மளுக்கு பின்னாடியே வந்திருக்கா, நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம செயல்பாடுகள்லாம் இவ கவனிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி அவரும் ஒரு புதுமையாக பார்க்குறாரு. அவளை பார்த்தோன்னா, உனக்கு என் மேலே இவ்வளோ அக்கறையா, நீ தமிழ் நல்லா பேசுகிற, அங்கே வடக்கு பக்கமாக தானே இருக்குது, அதனால அங்கே ஒரே சான்ஸ்கிரிட் தான் பேசுவாங்க, சமஸ்கிருதம் பிராகிருத மொழி அதுதான் பேசுவாங்க. ஆனால் இவ தமிழ் நல்லா பேசுகிறாங்கவும், நீ உனக்கு தமிழ் தெரியுமா, வேறு எந்த மொழியெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு எல்லா மொழியும் தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உங்களுக்கு நீங்களும் தமிழ் பேசுகிறீங்களே, உங்களுக்கு என்ன மொழி தெரியும்னு இவ கேட்குறா. இவ கேட்டோன்னா நம்ம மாட்டிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இவர் யார் என்னங்கிறது பின்னால் கதையில் தெரியும். இவர் என்ன பண்ணுறாரு, ஆமாம் நான் எல்லா மொழியும் எனக்கும் தெரியும் அப்படின்னு சொல்கிறாப்புல. சரி உன் பேர் என்னன்னு நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படிங்கும்போது, என் பேரை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு கான்வர்சேஷன் போகுது. என் பேர் என்ன ரகசியமா அப்படின்னு சொன்ன வாட்டி தான் இவ சொல்கிறா, என் பேர் பரிவாதினி அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, பேர் அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்குள்ளே பரிவாதினி இவன் மனசுக்குள்ளேயே 4-5 தடவை சொல்லி பார்க்குறான் அவள் பேரை. அது சொல்லி கண்ணை மூடிட்டே சொல்லிவிட்டு கண்ணை திறக்கும் போது அவளை எங்கேயோ காணோம். அதோட சரி ஒரு 10-15 நாளாக அவளை பார்க்கவே முடியல.
உள்ள ஓவியர்கள்லாம் என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, அந்த வானத்து தேவர்கள் அவங்கலாம் என்ன பண்ணுவாங்க, எந்த மாதிரியான கருவிகளை வச்சு இசை வாசிப்பாங்க அப்படிங்கிறத பற்றி, எந்த கருவி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க, எந்த மாதிரி வரையலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இவன் என்ன பண்ணுறான், குணபரன் என்ன பண்ணுறான், போய் டைரெக்டாக அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சுண்ணாம்பில் ஃபுல்லாக மொழுகி வச்சுருப்பாங்க. அதில் மஞ்சள் கிழங்கு இருக்கு இல்லையா, அதில் வந்து டிராயிங் பண்ணும்போது அது ரெட்டாக மாறும். அதை அந்த ஒரு அவுட்லைன் மாதிரி போட்டு விட்டு அதுக்கு மேலே கலர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இவனும் என்ன பண்ணுறான்னா, தன்னோட கற்பனையில் இருக்க ஒரு இசைக்கருவியை வரைகிறான். அது வேறு ஒன்றும் இல்லை, வீணை மாதிரி ஒரு இசைக்கருவியை வரைகிறான். அப்போ வீணைங்கிறது இல்லை இல்லையா, அதனால் இவனாக யோசித்து ஏதோ ஒரு இசைக்கருவியை வரைகிறான். வரைஞ்சிட்டு அவன் பாட்டுக்கு போகிறான். இவனுக்கு வந்து இந்த கலரு, இந்த இசைக்கருவியை கண்டுபிடிச்சிருக்கோம், நம்ம வரைஞ்சிருக்கோம், பாராட்டுறாங்க, எப்படி நீ நல்லா வரைஞ்சிருக்க அப்படின்னு சொல்லி பாராட்டுறாங்க. அதெல்லாம் அவனுக்கு பெருசாகவே தெரியல. அவனுக்கு என்ன இப்போ பெருசாக தெரியுது அப்படின்னா, அந்த பொண்ணை எத்தனை நாளாக பார்க்கலையே அப்படிங்கிறது தான் பெருசாக தெரியுது. நேராக போகிறான், மழை வர மாதிரி இருக்குது, நிறையா காற்றடிக்குது. ஒரு ஆற்று ஓரமாக உட்காந்து ஒரு மரக்கட்டையை எடுத்து தான் வரைஞ்ச அந்த வீணை மாதிரி இருக்கு இல்லையா இசைக்கருவியை, அது மாதிரியே செதுக்குறான். செதுக்கிட்டு நரம்பு ஒரு 7-8 நரம்பை வச்சு இணைக்கிறான். இணைச்சோடனே இவனும் இசை வாசித்து பார்க்குறான். ஆனால் வரமாட்டேங்குது. ஏன் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒன்றும் புரியல. அவன் கண்டுபிடிச்சிருக்கான், இசைக்கிறான். அதெல்லாம் அவனுக்கு பெரிய விஷயமா தெரில. அந்த பொண்ணு ஏன் நம்மளை வந்து பார்க்கல அப்படிங்கிறது தான் அவனுக்கு பெரிய விஷயமா தெரியுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், ரொம்ப நேரம் சோகமாக உட்காந்துட்டு இருக்கான். ஏன் என்னாச்சு, நீங்கள் வரைஞ்சதை நீங்கள் செதுக்கியிருக்கீங்க, ஏன் நீங்கள் வாசிக்கலையா அப்படின்னு சொல்லி பரிவாதினி வந்துடுறா. வந்தோடனே இவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஓ, நான் வரைஞ்சதை பார்த்தியா, ஏன் இத்தனை நாளாக என்னை வந்து பார்க்கல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் ஏன் இன்னும் வாசிக்காமல் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. நான் வாசித்து பார்க்குறேன், ஆனால் என்னால் வாசிக்க முடியல. அது என்ன சத்தம் கேட்குதுன்னா, டொப்பு டொப்புன்னு சத்தம் கேட்குது. அந்த நரம்பை மீட்டும் போது டொப்பு டொப்புன்னு சத்தம் கேட்குது. அதையும் மீறி மீட்டினா ட்ரிங்குதை ஒழிஞ்சு அதுக்கு மேலே இசை வரல. அவன் என்ன பண்ணுறான்னா, 4 சுள்ளி குச்செல்லாம் பொறுக்கிட்டு வந்து நெருப்பு பற்ற வைக்கிறா. ஏன்னா அங்கே கொஞ்சம் குளிராக இருக்குது கிளைமேட்டு. நெருப்பு பற்ற வச்சோடனே அந்த வீணையை கொண்டு வந்து நெருப்புக்கிட்ட காமிச்சோடனே அந்த இது இலகுது, அந்த வீணை முறுக்கேறுது. அந்த நரம்பு வந்து முறுக்கேறும் போது இவ வாசிக்கும் போது நல்ல நல்ல இசை வருது. அதுலேருந்து அவனுக்கு ஒரே ஆச்சரியம். நான் கண்டுபிடிச்ச கருவியில் நீ தான் முதல்ல வாசிச்சிருக்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. திரும்ப வந்து அவனும் வாசிக்கும் போது அவனுக்கும் இசை வந்து வருது அந்த கருவியிலேருந்து. அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுது, நான் கண்டுபிடிச்சது அப்படின்ட்டு. அடுத்தது என்ன பண்ணுறாங்கன்னா, ஏன் இன்னும் இத்தனை நாளாக என்னை பார்க்க வரல, என் மேலே ஏதாவது கோவமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆமாம், நீங்கள் என்னை ஏமாற்றிட்டீங்க, நீங்கள் தமிழ் பேசுகிறீங்க அப்படிங்கிறதுக்காக என்னை ஏமாற்றணுங்கிற எந்த அவசியமும் இல்லை. ஒரு பெண் தானே, காட்டில் தானே இருக்கா, அவளுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஏமாத்திருக்கீங்கன்னொடனே இவனுக்கு ஒரே ஷாக் ஆயிடுச்சு. நம்ம என்ன ஏமாற்றணும், ஒன்றும் ஏமாத்தலையே, என்ன சொல்கிறேன், எனக்கு ஒன்றும் புரியலங்கும் போது, இப்போ சோழ பாண்டியர் ஆண்டுகிட்டு இருக்கும் போது காஞ்சி நகரில் களப்பிரர்கள் வந்து சோழ பாண்டியர்களை வீழ்த்தி அவங்க ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து சிம்ம விஷ்ணு பல்லவர் வந்து சிம்ம விஷ்ணு அவர் வந்து களப்பிரர்களை அடித்து துரத்திட்டு காஞ்சி நகரை கைப்பற்றியிருக்காரு. அந்த காஞ்சி நகரோட இளவரசர் தான் பேர் மகேந்திரவர்மன். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, சின்ன வயசுலேயே அவங்க மாமா வீட்டிலே இருந்ததுனால அந்த சிற்பங்கள், ஓவியங்கள், அந்த குடைவரை கோயில்கள், அப்புறம் எப்படி சிற்பம் செதுக்குறாங்க, எப்படி ஓவியம் வரைகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு அவங்க மாமா வீட்டில் இருந்ததுனால. அதுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விந்திய மலைக்கிட்ட குடைவரை கோயில்களில் ஓவியங்கள்லாம் வரைகிறாங்க உள்ள. அது பல 100 வருஷங்கள் ஆனாலும் அழியாது. அது என்ன கலர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அதுக்கு என்ன சீக்ரெட் இருக்குது அப்படிங்கிறது அவருக்கு ரொம்ப நாளாக தெரிஞ்சுக்கணுன்னு ஆசை. ஆனால் இப்போ சாளுக்கியர்களுக்கும் பல்லவர்களுக்கும் சண்டை நடக்கிறதுனால இப்போ பல்லவரான அந்த இளவரசர் வந்து உள்ளே வர முடியாது. அதாவது மகேந்திரவர்மன் உள்ளே வர முடியாது சாளுக்கிய நாட்டுக்குள்ளே. புலிகேசி வந்து விஷயம் தெரிஞ்சால் சண்டைக்கு வந்துடுவான், இல்லை நம்ம உயிருக்கு ஆபத்தாயிரும் அப்படிங்கிறதுனால இவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, மாறு வேஷம் போட்டுக்கிட்டு குணபரன் அப்படிங்கிற ஒரு பேரோட இப்படி ஒரு முதியவர் ஓவியர் வந்து போகிறாரு. அவர் பின்னாடியே நம்மளும் போகலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் போட்டுக்கிட்டு இப்போ வந்திருக்காரு. எந்த நாட்டுக்கு, சாளுக்கியர்களோட புலிகேசி நாட்டுக்கு வந்திருக்காப்புல. இப்போ இவர் வந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிட்டா உடனே வந்து இவருக்கு உயிருக்கு ஆபத்து அப்படிங்கிறதுனால புத்த பிக்ஷு ஒருத்தருக்கு ஓலை வந்திருக்கு. இந்த மாதிரி இளவரசர் நம்ம நாட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்காராம் ஒரு ஓவியர் மூலயமா அப்படின்னு சொல்லிட்டு ஓலை வந்திருக்கு. அந்த ஓலையை வந்து இவ பார்த்துருக்கா, பரிணாவதி வந்து பார்த்துருக்கா.
அவள் பார்த்தோன்னே இப்போ இவர் வந்து ஓவியர் மாதிரி தெரியல, கம்பீரமாக இருக்கார், வீரமாக இருக்கார். இவர் எப்படி ஓவியராக இருக்க முடியும், ஓவியருக்கான லட்சணங்கள்லாம் இல்லையே அப்படின்னு சொல்லி இவளுக்கு வந்து ஃபஸ்ட்டே டவுட் ஆயிருக்கு. அதே மாதிரி அங்கே இருக்கிறவங்களுக்கும் டவுட் ஆயிருக்கு. இப்போ இவன் ஓலையும் வந்திருக்கு இல்லையா, இவன் தான் கண்டுபிடிச்சிட்டா உடனே இவர் உயிருக்கு ஆபத்து. அதனால் இவன் என்ன பண்ணுறா அப்படின்னா, நீங்கள் கிளம்பி போங்க அவங்க நாட்டுக்கு அப்படின்னு சொல்லிடுறா. இந்த மாதிரி ஓலை வந்துருச்சு, சீக்ரெட் என்னன்னு தெரிஞ்சிருச்சு, நீங்கள் தான் இளவரசர்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, அதனால் நீங்கள் போங்க. நீங்கள் இளவரசர் தான் தெரியாமல் நான் சரிக்கு சமமாக அவங்கள்ட்ட பேசிட்டேன், விளையாட்டாக பேசிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க இளவரசர் அப்படின்னு சொல்லும் போது அவனுக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு. ஏன் அப்படி பேசுகிற, அப்படிலாம் பேசாத, இளவரசர்னு உனக்கு நீ கண்டுபிடிச்சிட்டியா, நான் அந்த அளவுக்கு எதையும் வெளிப்படுத்திக்காமல் தான் இருக்கலான்னு முயற்சி பண்ணேன், ஆனால் எப்படியோ கண்டுபிடிச்சிட்டிய, பரவாயில்ல, நீ என்கிட்ட பேசுனது எனக்கு சந்தோஷம்தான், நீயும் என் கூடயே வந்துரு, உன்னோட ஓவியங்களையும் நான் இன்ன வரைக்கும் உன்கிட்ட பார்த்து பழகுனதையும் நான் ஒரு ஓவியமாக வரைஞ்சி மக்களுக்கு சொல்லலான்னு இருக்கேன். அதுவும் இல்லாமல் நடக்கிற விஷயங்கள்லாம் ஒரு நாடகம் மாதிரி நடத்தி மக்கள்கிட்ட சொல்லலான்னு இருக்கேன், இந்த மாதிரி ஓவியங்கள் வரைகிறாங்க அப்படின்ட்டு. அதுவும் இல்லாமல் புத்த பிக்ஷுக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு நைட்டு கிளம்பி போகிறாங்க, கற்கள் வண்ண வண்ண கற்களாக இருக்குது, அதை வெட்டி எடுக்கிறாங்க, மூலிகை சாறு ஒன்று பிழிஞ்சு அந்த கற்கள் மேலே விடுறாங்க. அது என்ன பண்ணுது அப்படின்னா கரைஞ்சிருது, அந்த கல் கரைஞ்சி வர்ணமாக மாறிடுது. அதை எடுத்துகிட்டு போய் தீட்டுறாங்க. இப்போ என்ன மூலிகை வந்து கலக்கிறாங்க அப்படிங்கிறது இவர் எத்தனையோ தடவை நைட்டில் போய் ஃபாலோ பண்ணி பார்த்துருக்காப்புல, ஆனால் அவருக்கு தெரியல. அப்போ அதோட வேதனை வந்து இப்போ சொல்கிறாரு, நீ வந்து என்னோட வரலனாலும் பரவாயில்ல, உங்கள் அப்பா கூடயே இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா அவங்க அப்பாவை விட்டுட்டு வரமாட்டேன்னு சொல்லிட்டா, அப்பா கூட இருந்தாலும் பரவாயில்ல, நீ வளர்ந்த நாட்டுக்கு உன்னால் முடிஞ்ச உதவி என்னன்னா, நீ அந்த கலரை வந்து என்னான்னு கண்டுபிடிச்சி சொல்லு, எப்படி வந்து அந்த கலரை கலக்கிறாங்க, பல 100 வருஷங்களாக அது எப்படி அழியாமல் இருக்குது அப்படிங்கிறத பற்றி எனக்கு சொல்ல முடியுமா, அந்த ஒரு உதவியை மட்டும் எனக்கு செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. நீங்கள் இவ்வளோ கேட்குறீங்க, ஆனால் என்னை பற்றி நீங்கள் ஒரு விஷயம் கூட கேட்கவே இல்லையே, நான் எப்படி இங்கே வந்தேன், நான் வந்து எப்படி பல்லவ நாட்டிலேருந்து சாளுக்கிய நாட்டுக்கு வந்தேங்கிறது, எங்கள் அப்பா கூட இருக்கிறேன், எனக்கு என்ன என் வாழ்க்கையில் நடந்துச்சுங்கிறத ஒரு விஷயம் கூட நீங்கள் கேட்கலையே அப்படின்னு சொல்லும் போது தான் அவருக்கு உரைக்குது, ஓ இவன் நம்மளை பற்றி எல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கா, நம்ம இவளை பற்றி ஒன்றுமே தெரிஞ்சுக்கலையே அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு. ஹீரோயினி தன்னோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அம்மா பேர் பெருந்தேவியார். அவங்க வந்து கொடும்பாலூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு நாட்டில் இருந்திருக்காங்க. அவங்க வந்து அது சோழ நாட்டுக்கு உட்பட்ட நாடு, அதனால அங்கே இருந்திருக்காங்க. அங்கே இருக்கிறத இப்போ அவங்க அம்மா வந்து எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துருக்காங்க. இப்போ பரதநாட்டியம், இந்த இசைக்கருவிகள் வாசிக்கிறது, பாடுறது எல்லாமே அவங்க புலமை பெற்று விளங்குறாங்க. மாப்பிள்ளையெல்லாம் நான் நீன்னு போட்டிக்கிட்டு வர்றது, ரொம்ப அழகாக இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கு அப்படின்னா, கொடும்பாலூர் அரண்மனைக்கு ஓவியம் வரைகிற வந்தால் ஒரு வறுமை வாய்ந்த ஓவியரை தான் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. அதனால என்ன பண்ணுறாங்கன்னா, 2 பேரும் காதலித்து கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ண நேரமோ என்னமோ தெரியல, இப்போ களப்பிரர்கள் படையெடுத்துக்கிட்டு வந்துட்டாங்க. அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, காஞ்சி நகரில் கொஞ்ச நாள் போய் இருக்கிறாங்க. இருந்தோடனே இவங்க பிறந்துடுறாங்க. பரிணாவதி பிறந்து அவங்களுக்கு அந்த கலைகள்லாம் சொல்லி கொடுக்குறாங்க அவங்க அம்மா பெருந்தேவியார். அப்புறம் ஒரு வணிகன் பார்த்துட்டு, நீ ரொம்ப நல்லா வரைகிறப்ப ஓவியம், நீ வந்துரு, புத்த பிக்ஷு ஒருத்தர் பார்த்துட்டு, நீ வந்துரு, அங்கே வந்து எல்லாம் குடைவரை கோயில்களில் ஓவியம் வரைஞ்சிட்டு இருக்காங்க, இந்திய மலை பக்கத்தில், நீயும் வா புலிகேசி நாட்டுக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது, கலையா சொந்த நாடா தாய் நாடா அப்படின்னு சொல்லி வரும்போது, நம்ம கலையே வளர்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணிட்டாரு, குடும்பத்தோடு கிளம்பி வந்திருக்காரு. அவங்களுக்கு வந்து உடல்நிலை சரியில்லாமல் போயிருக்கு. யாருக்கு, பெருந்தேவியாருக்கு காய்ச்சல் வந்திருக்கு. அதனால் அவங்க இறந்து போயிட்டாங்க. அதனால தான் தன்னோட தாய்நாட்டை விட்டுட்டு இப்போ இங்கே வந்து காட்டில் வந்து ஓவியம் வரைஞ்சிட்ருக்காரு. அவங்களும் அவங்க அப்பாவும், அதாவது பரிணாவதியும் அவங்க அப்பாவும் வந்து ஓவியம் வரைஞ்சிட்ருக்காங்க அப்படிங்கிற தன்னோட கதையை சொல்லி முடிக்கிறா. சரி, நீ இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க, நீ பயப்படாமல் இரு, எல்லாத்துக்கும் காரணம் அந்த புலிகேசி தான். அவனை வந்து நான் படையெடுத்துட்டு வந்து வென்று வீழ்த்திட்டு அவனை சிறை பிடிச்சி இப்போ நீ உயிரோடு இருக்கணும் அப்படின்னா, நம்ம அந்த
பரிணாவதி அதாவது ஹீரோயினியும் அவங்க அப்பாவையும் எங்கள் நாட்டுக்கு விடு அப்படின்னு சொல்கிறேன். அப்போ தான் வந்து அவன் விட முடியும். ஏன்னா இப்போ அவங்க நாட்டுக்கு போகிறதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இல்லை. ஏன்னா என்னென்ன கலக்கிறாங்க, அந்த கலர்ஸோட சீக்ரெட் இவங்களுக்கு தெரியுங்கிறதுனால அவன் விட மாட்டான் புலிகேசி. அதனால் இப்படி சொல்லிட்டு நீ கவலைப்படாமல் இரு, நான் வந்து உன்னை காப்பாற்றுறேன், நான் உன்னை என் நாட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வீரவசனம் தனக்குள்ளே இருக்க அந்த வீரம் வெளிப்படுத்தி பேசுகிறாப்புல. அவளும் சரி நீங்கள் வர்ற வரைக்கும் நான் இங்கேயே காத்துக்கிட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவளும் காத்துக்கிட்டு இருக்கா. வருடம் ஓடிடுச்சு, 15 வருஷம் ஆயிடுச்சு. இந்த மகேந்திரவர்மனும் வரல, பரிணாவதியும் அந்த காட்டை விட்டு வெளியில் வரல. இவங்க வாழ்க்கை வேறு மாதிரி ஆயிடுச்சு. இவர் பெரிய ஆளாயிட்டார். அதாவது சிம்ம விஷ்ணு வந்து இறந்து போயிட்டார். அவருக்கு பதிலாக மகேந்திரவர்மன் வந்து அரச முடி சூடிக்கிட்டார். அவர் தான் இப்போ அரசராக இருக்கார். அவரோட பையன்தான் நரசிம்மவர்மன். அவரும் ரொம்ப நல்லா வீரமாக இருக்கிறாப்புல. இவங்களுக்கு அந்த கோயில்கள், அந்த கடற்கரை பக்கத்தில் இருக்க அந்த பெரிய பெரிய பாறைகளில் குடைவரை கோயில்கள்லாம் கட்டணுங்கிற ஆசை இருக்குது. அதே மாதிரி உள்ள ஓவியங்கள்லாம் வரையணும், சித்தன்ன வாசல்கிட்ட ஓவியங்கள் வரையணும் அப்படிங்கிற ஆசையும் மகேந்திரவர்மனுக்கு ரொம்ப நிறையா இருக்குது. படை, போர், அரசாட்சி, மக்களை காப்பாற்றணும், எப்படி மக்களை பண்பாக நடத்தணும், அவங்களுக்கு என்னென்ன தேவை, நாடகங்கள் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்துறது, அதுவும் இல்லாமல் மக்களை எப்படி நல்லபடியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை இல்லாமல் ஜாதி மத சண்டை இல்லாமல் எப்படி பார்த்துக்கிறது. அப்படியே இவரோட காலம் ஓடிடுச்சு. பரிணாவதியை பற்றின எண்ணமே அவருக்கு இல்லைங்கும் போது அவர் வந்து அவர் வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காரு. இந்த பக்கம் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ஓவியரும் பரிணாவதியும் மகேந்திரவர்மனுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க அப்படின்னு தெரிய வந்தோடனே, ஏன்னா அந்த புத்த பிக்ஷு அவர் வந்து காட்டை விட்டு வெளியில் கூட்டிகிட்டு போகும்போது ஒரு புத்த பிக்ஷு வந்து பார்த்துருப்பாப்புல. என்ன பேசுகிறாங்கங்கிறது அவருக்கு புரியாது. ஏன்னா அவங்க வந்து சான்ஸ்கிரிட்டு, இவங்க தமிழில் பேசுகிறாங்க இல்லையா, என்ன பேசுகிறாங்கங்கிறது புரிஞ்சிருக்காது. அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவளுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ அவளை கூட்டிகிட்டு போய் அங்கே விட்டால் அவள் நேராக மகேந்திரவர்மனை பார்க்க போவாள். அப்போ போகும்போது நம்ம வந்து தாக்கி அவங்க நாட்டை பிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் புலிகேசி நாட்டில், சாளுக்கிய நாட்டில் பிளான் போடுறாங்க. பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. அதே மாதிரியே அவன் சொல்கிறான், நீங்கள் வாங்க தாய்நாட்டுக்கு போகலாம், ஓவியர்கள்லாம் போக சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே இவன் நம்ப மாட்டேங்கிறான். யார்? பரிணாவதியோட அப்பா வந்து நம்ப மாட்டேங்கிறான். ஆனால் பரிணாவதிக்கு ரொம்ப குஷி. 15 வருஷம் கழித்து மகேந்திரவர்மனை பார்க்க போகிறோங்கிற குஷி. அவள் பாருங்கள், 15 வருஷமாக அவங்க அப்பாவை வாங்கப்பா போகலான்னு சொல்லி கூப்பிட்றா. ஆனால் அவங்க அப்பா வந்து வரமாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அந்த ஒரே வார்த்தைக்காக அவளும் அந்த காட்டிலே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. யாரையுமே கல்யாணம் பண்ணிக்கல. மகேந்திரவர்மனையும் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கா. 15 வருஷமாக எப்பேற்பட்ட காதல் பாருங்க. அவன் வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா, கூப்பிட்டு பார்த்துட்டு வரலாங்கும் போது இப்போ அதே ஆப்பர்ச்சுனிட்டி தானாகவே வருது. அதனால் வாங்கப்பா போகலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறா. இவங்க படையெடுத்துக்கிட்டு போகிறாங்க. யார் மேலே? மகேந்திரவர்மன் காஞ்சி நகர் மேலே படையெடுத்துக்கிட்டு போகிறாங்க. நம்ம ஓவியம் வரைகிறோம், நம்ம எதுக்கு தேவையில்லாமல் அங்கே போகணும் அப்படிங்கிற மாதிரி இவருக்கு டவுட் ஆகுது. அதையும் கேட்குறாப்புல. கேட்டோன்னா அந்த படை வீரன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இல்லை அங்கே எப்படிங்க வெற்றி பெற்று காஞ்சி நகரை கைப்பற்றிடுவோம், அங்கே இருக்க புத்த பிக்ஷு விகாரங்களுக்கெல்லாம் போயிட்டு அங்கே பெரிய பெரிய பாறைகள்லாம் இருக்குது, அங்கே குடைவரை கோயில்கள்லாம் அமைச்சு அங்கே உள்ளே வந்து ஓவியம் வரையணும் உடனே அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, ஜெயிச்சோடனே ஓவியம் வரையணும், அதுக்காக நீங்கள் தேவை அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஓரளவுக்கு ஒத்துக்கிற மாதிரி அவன் சொல்லிட்டான் இல்லையா. அதனால் இவங்களும் கிளம்பி வராங்க. அதே மாதிரியே நடக்குது. கிளம்பி வரும்போது இவங்களை மட்டும் பின்னாடி விட்டுடுறாங்க. ஒற்றர்கள் மூலம் இவங்க எங்கே போகிறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத வேவு பார்க்குறதுக்கு ஒற்றர்களை நியமிச்சிடுறாங்க. அவளும் வந்து என்ன சொல்கிறா, வாங்கப்பா இப்படியே கிளம்பி போயிடலாம், இந்த பக்கம் தாய்நாடு பக்கமாக போயிடலாம், காஞ்சி நகர் பக்கமாக வாங்க அப்படின்னு சொல்லி இவளும் கூப்பிட்றா. அவங்களும் வந்து சரி இதுதான் சமயம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் இறங்கி இப்போ கிளம்பி அப்பாவும் மகளும் காஞ்சி நகரை நோக்கி வராங்க. அந்த படையை விட்டு விலகி. இந்த பக்கம் என்ன ஆகுது அப்படின்னா, கடல் மல்லையில் போய் அங்கே இருக்க ஓவியங்களை, அந்த சிற்பங்கள் செதுக்கிறதும் ஓவியங்களை பற்றின ஆர்வமும் இவருக்கு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி அங்கே கலர்ஸ், அஜந்தா குகையெல்லாம் கலர் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த கலரை எப்படியாவது கொண்டு வரணும் அப்படிங்கிற எண்ணமும், அதுக்கான ரகசியம் என்ன அப்படிங்கிற எண்ணமும் அவருக்கு இருக்குது. இருந்துக்கிட்டே இருக்கும்போது அப்போ தான் ஞாபகம் வருது, நம்ம போய் ஒருத்தட்ட உதவியாளராக இருந்தோமே, பரிணாவதி கூட நம்ம காதலிச்சோமே, ஐயோ அவளுக்கு கொடுத்த வாக்கை நம்ம மறந்துட்டோமோ அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஞாபகம் வருது. பரிணாவதியோட நினப்பு 15 வருஷம் கழித்து இவருக்கு வருது. அது வரைக்கும் அவர் நினைக்கவே இல்லை. ஆனால் அந்த பொண்ணு 15 வருஷமாக அதையே நினச்சிக்கிட்டு இருக்கா, இன்னும் கல்யாணம் கூட பண்ணிக்காமல்.
என்னத்த சொல்கிறது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, புலிகேசி வந்து பிளான் போட்டு அதே மாதிரியே இவங்க எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க இல்லையா. காஞ்சி நகரை நோக்கி அப்பாவும் மகளும் நடந்து வராங்க. அவன் வந்து ஒற்றர்கள் மூலமாக இவங்களை வேவு பார்த்துட்டு இருக்கான். இவங்களுக்கு என்ன பிளான்னா, அவன் மூலயமா மகேந்திரவர்மனை கொன்னுட்டு நம்ம படையோட காஞ்சி நகருக்குள்ளே போய் தும்சம் பண்ணிடணும், நம்ம காஞ்சி நகரை கைப்பற்றிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட புலிகேசி வந்து ஆற்றங்கரைக்கு அந்தாண்ட வந்து படையோட ரெடியாக காத்துக்கிட்டு இருக்கான். இந்த நியூஸ் வந்தோடனே நரசிம்மவர்மன் வந்து அவங்க அப்பாட்ட சொல்லலான்னு வரான். அவர் தான் அந்த பரிணாவதி நினப்பில் உட்காந்துட்டு இருக்காரு இல்லையா. அதனால இவர்கிட்ட போய் இப்போ சொன்னாலும் அதுக்கு தகுந்த பதில் வராது அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும். ஏன்பா என்னாச்சுப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, இல்லைப்பா இந்த மாதிரி நான் என் சின்ன வயசில் அஜந்தா அந்த அஜந்தா குகை ஓவியங்கள்லாம் வரைகிறத நான் பார்த்துருக்கேன், அங்கே போய் இருந்திருக்கேன். பரிணாவதிங்கிற ஒரு பொண்ணு எனக்கு தெரியும், அவங்க அப்பா நல்லா வரைவார். பல நூற்றாண்டுகளாக இருந்தால் கூட அந்த ஓவியங்கள்லாம் எப்படி கலர்ஸ்லாம் அழியாமல் இருக்குது அப்படிங்கிற ரகசியம் எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. நான் எவ்வளோ முயற்சி பண்ணி என்னால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி அவர் அந்த நடந்த கதையெல்லாம் சொல்லும் போது, இவர் நரசிம்மவர்மர் வந்து அப்பா அவங்கள்ட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேன். 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பொண்ணு, ஒரு வயசான அம்மா வந்தாங்க, வந்துட்டு உங்களை தெரியும் அப்படிங்கிறதாகவும் உங்களை இளவரசரை அப்படின்னு சொல்லி கேட்டு விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நான் தான் ஏதோ பித்த பிரம்ம பிடிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி அனுப்பிச்சி விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லவும், ஐயோ அது பரிணாவதியாக தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து மகேந்திரவர்மனுக்கு வந்துடுது. எங்கப்பா அனுப்பிச்சி விட்ட, ஏன் அனுப்பிச்சி விட்ட, என்கிட்ட ஏன் உடனே சொல்லலை, எப்படியாவது கண்டுபிடிச்சி அந்த பொண்ணை என்கிட்ட கூட்டிகிட்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. சரிப்பான்னு சொல்லிட்டு இப்போதைக்கு அந்த போர் விஷயத்தை பற்றி சொன்னாலும் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை இல்லையா, அதனால அவர் கேட்க மாட்டாருன்ட்டு இவர் பாட்டுக்கு போயிடுறாரு படை தளபதிக்கிட்ட பேசுறதுக்கு, அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறதுக்கும். இப்போ இவர் வந்து ஒரு கவலையோட சித்தன வாசலுக்கு போய் ஓவியங்கள்லாம் ஒரு தடவை மேற்பார்வையிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போய் வாசலில் உட்காந்துட்டு இருக்காப்புல. அந்த குகையோட வாசலில் உட்காந்துட்டு இருக்கும்போது தூரத்துலேருந்து ஒரு பெண் நடந்து வர மாதிரி இருக்குது. அந்த பெண் வேறு யாரும் இல்லை, பரிணாவதி தான் நடந்து வரா. நடந்து வந்தோடனே, உங்களை வந்து நான் விசாரித்தேன், இளவரசர் எங்கே இருக்கார், அவரை எனக்கு தெரியும்னு விசாரித்தேன், ஆனால் நீங்கள் அரசராகிட்டீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லவும், என்னை மன்னிச்சிரு, நான் உனக்கு கொடுத்த வாக்கை என்னால் காப்பாற்ற முடியல, என்னை மன்னிச்சிரு, நீ என்னை மன்னிப்பியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், நான் யார் உங்களை மன்னிக்கிறதுக்கு, நீங்கள் எவ்வளோ பெரிய அரசர், நீங்கள் உங்கள்கிட்ட வந்து பேசுகிறதுக்கு எனக்கு புண்ணியம் பண்ணியிருக்கணும், சரி நான் ஒன்று கேட்டேனே அதை நீ கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கும்போது, கண்டிப்பாக அரசரே நீங்கள் சொல்லிட்டீங்க, நான் அதை செய்யாமல் இருப்பேனா அப்படின்னு சொல்லி கேட்கவும், எங்கே உங்கள் அப்பா அப்படிங்கும்போது, எங்கள் அப்பா வர வழியிலே காய்ச்சல் வந்துருச்சு, நான் தகுந்த மூலிகையெல்லாம் எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளே எங்கள் அப்பா உயிரும் போயிடுச்சு, எனக்கும் இந்த உலகத்தில் யாரும் இல்லை எங்கள் அப்பாவை தவிர, நானும் செத்து போயிடலான்னு தான் நினச்சேன், ஆனால் உங்களுக்கு கொடுத்த வாக்கு என்னை சாக விட மாட்டேங்குது, அதனால் அதை உங்கள்கிட்ட வந்து ஒப்படைச்சிட்டு நானும் என் உயிரை விட்டுருவேன் அரசு அப்படின்னு சொல்லும் போது அவருக்கு ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாரு. ஏன்னா இவரை நம்பி நான் வரேன்னு சொல்லி நம்பி அந்த பொண்ணும் கல்யாணம் பண்ணிக்காமல் காதலிச்சிக்கிட்டு இருந்திருக்கா. இவர் கடைசி வரைக்கும் வரல இல்லையா. கடைசியில் அந்த சாளுக்கிய மன்னன் புலிகேசி அவங்க அப்பனை கொண்டுட்டான். நான் ஒரு அரசனாக இருந்தும் அவங்க அப்பாவை காப்பாற்ற முடியாமல் நிலைமைக்கு போயிட்டேனே, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்குறாரு. அதெல்லாம் வேண்டாம் அரசே, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள், நீங்கள் போய் எனக்கு போய் என்கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு மடியிலேருந்து அந்த கலராக கற்கள், அதாவது சிவப்பு மஞ்சள் கருப்பு எல்லா கல்லையும் எடுத்து காமிக்கிறா. இங்கே பாருங்கள், நீங்கள் கேட்டால் அந்த வர்ண கற்கள் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி எடுத்து காமிக்கிறா. அதுவும் இல்லாமல் ஒரு பக்கம் காட்டு பக்கமாக கூட்டிகிட்டு போகும்போது ஒரு பெரிய மலையில் அந்த கற்கள் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வர்ணங்கள்லாம் எப்படி தயாரிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு முறையும் சொல்கிறா. ஒரு மூலிகையை பிச்சுட்டு வரா, இந்த மூலிகை தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. சொன்னோடனே புழிஞ்சு காமிக்கிறான். அந்த கற்கள்லேருந்து வர்ணம் வந்து வருது, அந்த கலர் வருது. அதை பார்த்தோன்னா அவருக்கு ரொம்ப குஷியாயிருச்சு. என்னோட வாழ்நாள் ரகசியத்தையும் வாழ்நாளோட லட்சியத்தையும் நீ வந்து நிறைவேற்றிட்ட, உன்னை போய் நான் விட்டுட்டேனே, என்னை மன்னிச்சிரு பரிணாவதி அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அடுத்ததாக காதலிக்கிற மாதிரி தான் இருக்குது. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அவர் பாட்டு பாடுறதும் இந்த அம்மா டான்ஸ் ஆடுறதும் அந்த விஷயம்லாம் நடந்துகிட்டு இருக்கு. போர்க்காலமாக இருக்குது. புலிகேசி படையெடுத்துகிட்டு வந்திருக்கான். இவர் ஏன் இப்படி ஒரு பெண் பின்னாடி போயிட்டுருக்காரு, அந்த பெண்ணை வந்து அவர் பின்னாடியே போயிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி இளவரசரும் மகாராணியாரும் கவலைப்பட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் 2 நாளாக ஆளையே காணும் மகேந்திரவர்மன். ஏன்னா மலைக்கு கூட்டிகிட்டு போயிருக்கா இல்லையா, அந்த கல்லெல்லாம் எங்கே இருக்குது, அந்த மூலிகையெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி காமிக்கிறதுக்கு. அதனால் இவரும் வந்து ஒரு 4-5 குதிரையை வந்து திரட்டிக்கிட்டு இப்போ அப்பாவை தேடிட்டு வராப்புல. அதுக்குள்ளே அவருக்கு என்ன ஆகுது அப்படின்னா, மகேந்திரவர்மனுக்கு ஃபுல்லாக ஜுரம் வந்துடுது. ஏன்னா அவர் வந்து பெரிய அரச
அந்த சொகுசுலேயே இருந்தவர் இப்போ முள் கல்லெல்லாம் நடந்து வந்து காடு மலையெல்லாம் ஏறுறாரு இல்லையா, அதனால் அவருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டு காய்ச்சல் வந்துடுது. இது தன்னோட அப்பாவுக்கு வந்த காய்ச்சலோ அப்படின்னு சொல்லி பயப்படுறா அவ. மூலிகைலாம் பிச்சுக்கிட்டு வந்து சாரை பிழிஞ்சு அவருக்கு ஏதோ ஓரளவுக்கு தெம்பு ஊட்டி கொண்டு வந்துடுறா. அப்புறம் என்ன பண்ணுறான்னா, ஒரு நாள் மூலிகையை பிச்சுட்டு சாரோட ஒரு மாந்தலை மாதிரி ஒரு கப்பு மாதிரி செஞ்சு இலையில அதில் வச்சுருக்கா. இவளுக்கு வந்து உடம்பு சரியாமல் ஆயிடுது. ஏன்னா இவர் கூடயே இருக்கா இல்லையா, அவளுக்கும் காய்ச்சல் வர மாதிரி ஆனோடனே இவன் என்ன பண்ணுறான்னா, சரி போய் மூஞ்ச கழுவிட்டு தண்ணி குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு குளத்துக்கிட்ட போகிறா. அந்த சாரை அங்கே வச்சுட்டு அங்கே பின்னாடியே ஒற்றர்கள் திரியிறாங்க இல்லையா, அவன் என்ன பண்ணுறான், இதுதான் சான்ஸ் அப்படின்னு அதில் விஷத்தை கலந்தாரான். அது தெரியாமல் இவ பரிவாதினி என்ன பண்ணுறான்னா, ஐயோ நம்மளுக்கு உடம்பு சரியாமல் போயிடுச்சுன்னா நம்ம அரசரை கவனிச்சிக்க முடியாதே, அதனால் நம்ம என்ன பண்ணலாம், முதல்ல காய்ச்சல் வராமல் இருக்க நம்ம இந்த சாரை எடுத்து குடிச்சிடலாம். அந்த ஒற்றன் வந்து கலந்தான் இல்லையா, விஷம் கலந்த சாரை அவன் என்ன நினச்சானா, அரசர் கொடுப்பா அவன் போய் சேர்ந்துருவான்னு நினச்சான் அவன் அந்த ஒற்றன். ஆனால் இவ எடுத்து குடிச்சிட்டு நேராக போகிறா, வேற மூலிகை சாரை பிழிஞ்சிக்கிட்டு போனோன்னே கொடுக்குறா, அந்தாங்க குடிங்கன்னு சொல்லி கொடுக்குறா. இவ ஆல்ரெடி அந்த விஷம் கலந்த சாரை குடிச்சிட்டா இல்லையா, அதனால் காட்டை விட்டு வெளியேற அவளுக்கு உடம்பு சரியாமல் போயிடுது. அங்கேயே பொத்துன்னு விழுந்துடுறா. காட்டை விட்டு வெளியில் வர்றதுக்கு முன்னாடியே விழுந்து அங்கேயே உயிர் போயிடுது. அவருக்கு ஷாக் ஆகிட்டார். ஐயோயோ இது யார் பண்ணியிருப்பான், இவ ஏது தெரியாமல் நம்ம கூடயே இருந்து உடம்பு சரியாமல் இவளோட உடம்ப கவனிச்சிக்காமல் போயிட்டாளோ அப்படிங்கிற மாதிரி அவர் ஷாக் ஆகி அவர் ரொம்ப கவலைப்படுறாரு. ஒரு குதிரை மேலே தூக்கி அவளை தோல் மேலே போட்டுக்கிட்டு குதிரை மேலே ஏறி இப்போ காட்டை விட்டு வெளியில் வர்றாரு. வந்தோடனே அவனை புலிகேசியை நான் சும்மா விட மாட்டேன், இந்த மாதிரி 2 பேர்த்த வந்து கொண்டிருக்கான், நான் அவங்கள காப்பாற்ற முடியாமல் சூழ்நிலைக்கே என்னை தள்ளிட்டான், நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ படையை திரட்டிட்டு வா, அவங்கள ஒன்றும் இல்லாமல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி மகேந்திரவர்மன் உச்சகட்ட கோபத்துக்கு போய் இப்போ போர்க்களத்துக்கு போய் சண்டை போடுற மாதிரி ஆகுது. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பரிவாதினியை மனசில் நினச்சிக்கிட்டு ஒரே கத்துறாரு. அந்த காடே அதிர்ற மாதிரி, ஏன்னா அவர் காதலிச்சார் இல்லையா, அந்த காதல் வந்து இப்போ இல்லை அப்படிங்கும்போது அவர் ரொம்ப கஷ்டமாகுது. ஒரு வீணையை எடுத்து இசை மாதிரி வாசிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த வீணையை வந்து தன்னோட பையன்கிட்ட நரசிம்மவர்மன்ட்ட என்ன சொல்கிறாரு, இது உன் தங்கச்சி அப்படின்னு சொல்கிறாரு. என்னப்பா சொல்கிறீங்க அப்படிங்கும்போது, இதுதான்ப்பா நான் கண்டுபிடிச்ச இசைக்கருவி, இதுக்கு பேர் பரிவாதினின்னு நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. சொன்னோன்னே சரிப்பா, நான் செத்தாலும் இதை வந்து நீ பத்திரமா பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. இந்த சித்தன்னவாசல் ஓவியம் பல வருஷமாக அழியாத அந்த கலர்ஸுக்கு பின்னாடி இப்படி ஒரு கதை இருக்குது அப்படிங்கிறது இந்த கதை மூலமாக நமக்கு தெரியுது. இந்த கதை இதோட முடியுது. எப்படியும் அரசர் வந்து போட்டிக்கிட்டு போய் போர் புரிஞ்சு அந்த புலிகேசியம் ஒன்றும் இல்லாமல் பண்ணியிருப்பாருங்கிறது என்னோட எண்ணம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கதையிலேருந்து நமக்கு என்ன தெரியுது, நம்ம பொக்கிஷம் அப்படின்னு நினைக்கிற ஒன்றுலேருந்து பல வருஷமாக புதஞ்சி இருக்கிற ரகசியங்கள் பல இருக்குது. பொக்கிஷங்கிறது நம்ம நினச்சி போற்றி பாராட்டுறோம், அதுக்கு பின்னாடி பல வகையான கதைகளும் அதுக்கான அழுகை கஷ்டம் அதோட சரித்திரம் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு இந்த கதை மூலமாக தெரியுது. இந்த கதையும் காணொலியும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி மக்களே.